இது திருவருகை காலத்தின் 4ஆம் வாரம். அன்பின் மெழுகுவர்த்தியை ஏற்றுகின்றோம். அன்னை மரியாயும் அவர் கணவர் புனித சூசியையும் குறிக்கின்றது. மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும் புனித சூசையும் எவ்வாறு ஆயத்தமாய் இருந்தனரோ அவர்களைப் போல நாமும் நம்மை மீட்க வந்த பாலனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இது சிறந்த காலமாகும், அரியதொரு வாய்ப்புமாகும். அன்னையின் எதிர்நோக்கையும் புனித சூசையின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயற்சி செய்வோம். உலகை கடந்த ஞானமே, உண்மை கடவுளின் வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவே, மீட்பின் பாதையை நமக்கு காட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. கடந்த 3 ஞாயிறுகளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மெழுகுதிரியை நம்பிக்கை, அன்பு, மகிழ்ச்சி என்று ஒவ்வொரு கருத்திலே நாம் மெழுகுதிரியை ஏற்றினோம். இன்று 4வது வாரம் அமைதி என்ற கருத்திற்காக அது நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உலகிலும் நிலவ வேண்டும் என்று மன்றாடுவதற்காக திருச்சபை நம்மை அழைக்கிறது. இன்றைய வாசகம், நற்செய்தி வாசகம், மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை பற்றி நிகழ்ச்சியாக படிக்கின்றோம். மரியா இறைவனுடைய செயலை தன்னில் நிகழவிட்டவர். நீர் இறைவனுடைய மகனாகிய இயேசுவுக்கு தாயாக முடியுமா என்று கப்ரியேல் அவரை கேட்டபொழுது, ஆம், நான் ஏற்றுக்கொள்கிறேன், உமது திருவுளப்படியே எனக்கு ஆகட்டும் என்று இயேசுவை தனது கற்பத்திலே வளரவிட்டவர். அவர் இன்று எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். அவரும் தன் முதிர்ந்த வயதில் திருமுழுக்கு யோவானை கருத்தாங்கி இருக்கின்றாள். அவளிடம் நடந்ததும் ஆண்டவர் அவளுக்கு நடத்திய அந்த முதிர்ந்த வயதில் குழந்தை கருத்தரிக்க முடியாத அந்த நிலையில் ஆண்டவருடைய செயலை தன்னில் நிகழவிட்டவள். இன்றைய முதல் வாசகமும் அதுதான் கூறுகிறது. ஆண்டவருடைய செயலை நிகழவிட வேண்டும். அவர்கள் திரும்பி தங்கள் நாட்டிற்கு வருகின்ற பொழுது, பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி தங்கள் நாட்டிற்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மறுபடியும் ஆயனாக வருவார். அவர்களுக்கு எதிர்பாராத வகையில் வருவார். அவர்களிடையே அமைதியாக வருவார். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிகழவிட வேண்டும். அமைதியை நாம் நிகழ்த்த முடியாது. நான் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் அந்த அமைதியை என்னுள் நிகழவிட வேண்டும். உன்னோடு நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அமைதியை மரியாள் எப்படி இறை சித்தத்தை தன்னில் நிகழவிட்டாரோ, எப்படி எலிசபெத் தனது கருவிலே திருமுழுக்கு யோவானை கருத்தரித்து வளர்ப்பதற்கு ஆண்டவருடைய அருளை நிகழவிட்டாரோ, எவ்வாறு மீகா இன்றைய முதல் வாசகத்தில் அவர்கள் எப்பொழுது அந்த ஆயரை, இறைவனை தங்களில் மறுபடியும் அவருடைய செயலாக நிகழ விடுகிறார்களோ அப்பொழுதே அமைதி அவர்களுக்கு வரும் என்று சொன்னார். அமைதி அந்த விதத்திலே ஒரு விசித்திரமானதுதான். என்னில் அது நிகழ வேண்டும். அதை நான் பிறரில் நிகழ்த்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதை நிகழ்த்த வேண்டும். அமைதி எப்போதுமே
அமைதியாக வாழ்வதற்கு நிகழப்பட வேண்டும். அமெரிக்க பழங்குடியினரிடையே ஒரு கதை உண்டு. ஒரு முறை அந்த பழங்குடியினர் ஒருவர் தன் தலைவனிடம் சென்று, என் உள்ளத்திற்குள் 2 ஓநாய்கள் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றன. ஒரு ஓநாய் நல்ல ஓநாய், இன்னொரு ஓநாய் தீய ஓநாய். இந்த 2 பேருடைய சண்டையிலே எது வெற்றி பெறும், எது ஜெயிக்கும் என்று கேட்டபொழுது அந்த குல மரபினருடைய தலைவன் சொன்னான், எந்த ஓநாய்க்கு நீர் தீனி போடுகிறீரோ, எதை உன் உள்ளத்திலே வளர விடுகிறீரோ அதுவே வெற்றி பெறும். நம் உள்ளத்திலே அமைதியை வளரவிட வேண்டும் என்றால் அந்த ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதி கொடை நம் உள்ளத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. அதை வளர விடுவோம். பிறரில் வளர்த்துவதற்கு, பிறரில் நிகழ்த்தப்படுவதற்கு நம்மை நாம் தருவோம். புனித அசிசியார் நமக்கு தெரியும். பிரான்சிஸ்கு அசிசியார் சொல்லுவார், எங்கெங்கெல்லாம் பகைமை இருக்கிறதோ அங்கெல்லாம் பகைமையை வளர்ப்பது ஈஸி, எளிது. ஆனால் எங்கெங்கெல்லாம் பகைமையே இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் அமைதியை தாருங்கள். அமைதியை நாம் தராமல் அது வளர முடியாது. இத்தகையதொரு பேருண்மையை மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்குள் நிகழவிட்ட அந்த இறையாசிரியர் எப்படி அவர்களுடைய ஒத்துழைப்பின் வழியாக அமைதியாக நமக்கு கிறிஸ்து பிறப்பாக வரப்போகிறதோ அத்தகையதொரு பிறப்பு நம்மில் நிகழ வேண்டும். இன்னும் 2 நாட்களில் நாம் வானதூதர்களின் குரலை கேட்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி, உலகிலே நல்வனதோருக்கு அமைதி. அத்தகையதொரு குரல் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் உலகிலும் அமைதியை நிலை நாட்டிட, அமைதியை நிகழ்த்த நாமும் அமைதியை வாழ்வோம். அனைவருக்கும் இறைவன் பிறந்த திருநாளின் வாழ்த்துக்களை கூறி இதை முடிக்கின்றேன். வணக்கம். Hare
சந்தன பொட்டு கண்ணே கண்ணுறங்கு முத்தமிழ் சொத்து முல்லைப்பூ மொட்டு கண்ணே கண்ணுறங்கு